ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க கேன் திஸ் லவ் பி டிரான்ஸ்லேட்டட் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் ஜானர்ல எடுத்திருக்க வெப் சீரிஸ். இதுல மொத்தமா 12 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எல்லா மொழிகளையுமே தெரியும், எல்லாமே அவர் பேசுவார். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க பல விஷயங்களை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு சந்திப்பு நடந்திருக்கும். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு குளோபல் டேட்டிங் ஷோக்காக உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டியதா இருக்கு. அதை டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக நம்ம ஹீரோவையும் களத்துல இறக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில அந்த ஜேர்னி எப்படி போகுது, கடைசியில நம்ம ஹீரோயினும் லவ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை முடிஞ்ச அளவு எங்கேஜிங்கா பிரசன்ட்டும் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோவா இருக்கட்டும் ஹீரோயினா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் கெமிஸ்ட்ரி ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கேரக்டர் ரைட்டிங்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் கேரக்டருமே நீட்டாக எழுதியிருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணால் இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். வெப் சீரிஸில் வர லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஹீரோயினுக்கு நடுவில் இருக்க சின்ன சின்ன சண்டைகள் அது இதுன்னு எல்லாமே நீட்டாகவே காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க சொல்றதை ஃபீல் பண்ண முடியுது, ஆனால் அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாம தவிக்கிற காட்சிகளும் நல்லாவே இருக்கு. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா வெப் சீரிஸ் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில இடத்துல நமக்கு லேகிங்கும் ப்ரெடிக்டபிளும் இருக்க தான் செய்யுது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வெப் சீரிஸ் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.